ரெட் கார்பெட்ல இப்போ நம்ம பார்க்க போறது உறுதிக்கோள் படத்தோட ஆடியோ லான்ச். உறுதிக்கோள் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஐயனார். அண்ட் இந்த படத்துல லீட் ரோல யார் நடிச்சிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பசங்க, கோலி சோடா போன்ற படங்கள்ல நடிச்ச கிஷோர் நடிச்சிருக்காரு. அண்ட் இவருக்கு பேர் பண்ணி இந்த படத்துல மேக்னா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூட் லினிக்கர். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு செலிபிரிட்டிஸ்லாம் கெஸ்டா வந்திருந்தாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஆரி, மன்சூர் அலிகான் போன்ற பலர் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நம்மளோட ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஏபிகே ஃபிலிம்ஸ் உறுதிகோள் படம். இந்த படத்தில் எனக்கு டைரக்டர் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். ஜெயிலில் வார்டன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பசங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் ஏஜ் எல்லாம் மறந்து அவங்களோட கிரிக்கெட் ஆடுறது, கில்லி ஆடுறது, கோலி ஆடுறது, அவங்க பண்ணுற குறும்புகளுக்கெல்லாம் கூட துணையாக இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை மாட்டி விட்டுருவாங்க பெரிய ஆஃபீஸர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி சின்ன காமெடி ட்ராக் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு படம். ரொம்ப ஏன்னா யூத்து பிள்ளைங்க, சின்ன பையன் ஹீரோ, சின்ன பொண்ணு ஹீரோயின். ரொம்ப காலம் ஆச்சு சின்ன யூத் பசங்களை பார்த்து. கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கிஷோர். பசங்க, கோலி சோடா படத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போது உறுதிக்கோள் டைரக்டர் ஐயனார் சார் அவரோட ஃபர்ஸ்ட் மூவியில் என் மேலே நம்பிக்கை வச்சு என்ன ஹீரோவை போட்டு பண்ணியிருக்க படம். அண்ட் படத்தில் வந்து அகிலேஷ், மேக்னா, காளி வெங்கடனா, தினவன் சார், இது மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு வில்லேஜ் பேஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் அண்ட் காமெடியே இல்லை நினைக்காதீங்க, காமெடிஸும் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தேட் டுடே ஹீரோ ஆஃப் த ஷோ ஜூட் லினிக்கர். படத்துக்கு 4 சாங் பண்ணியிருக்காரு. அண்ட் 4 சாங்குமே நல்லா இருக்குது. தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் ஸ்டில் தட். டுடே சாங்ஸும் கேளுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜூட் லினிக்கர். உறுதிக்கோள் படத்தின் மூலியமாக நான் இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கேன். இந்த பாடல்கள்லாம் எழுதினவர்கள் வந்து திரு மணியம்பதவன் அவர்கள் தான். 2 பாட்டு வந்து வெஸ்டர்னைஸாக இருக்கிற சாங்ஸ் அண்ட் இன்னொரு 2 சாங் வந்து பக்கா நேட்டிவிட்டி பேஸ்டான சாங்ஸ். ஆக்சுவலாக ரிஷின்னு சொல்லிட்டு இதில் நான் தான் சிவன் சொல்லிட்டு ஒருத்தர் பாடியிருக்காரு. அண்ட் சுக்கரேனியன்னு சொல்லிட்டு நான் பாடியிருக்கேன். ஜெயமூர்த்தி, கவிதா அவங்க 2 பேரும் இது நயாண்டி அண்ட் திருவிழா பாட்டு 2 பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக இது சாதாரண ஒரு திரைப்படம் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணுற ஒரு படமாக திகழும் என்று எல்லாரும் நம்புகிறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் இதை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேக்னா. நான் உறுதிக்கோள் மூவியில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் ஐயனாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு பெஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு. இதில் என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட். ஹீரோ கிஷோர் சரி, நானும் சரி, எல்லாருமே வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க எங்கள் டைரக்டர். அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு இதில் ஆடிஷன் பண்ணும்போது வந்துட்டு என்னோட டைரக்டர் என்னை செலக்ட் பண்ணதே நான் அழுததை பார்த்து தான் என்னை செலக்ட் பண்ணார். நான் அழுததை பிடிச்சி தான் அவர் செலக்ட் பண்ணார். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து லவ் சாங் ஒன்று செம்மையாக இருக்கும். இதில் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு மை டைரக்டர். தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்துக்கு முன்னாடி எதிர்கொள் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதே நேரத்தில் நான் எதிர்கொள்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டைரக்டர் எனக்கு யாருன்னு தெரியல. பட் நான் ஃபோன் பண்ணி நான் சும்மா குரூப்பில் பேசுகிறேன், சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படியே பிரதர், ரைட் பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானும் பேசல, அவரும் பேசல, உறுதிக்கோள் அப்படின்னு மாற்றிட்டேன்னு தெரியல. அண்ட் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹாரி பாட்டர் டேனியல் ரெட்க்ளிஃப் வந்து 2001 ஹாரி பாட்டர் படத்தில் பார்த்தேன். வாந்தோர் மனிதர் சொல்லிட்டு இப்போ லாஸ்டா ரிலீஸ் ஆன படம் வரைக்கும் பார்த்தேன். படத்துல வளர்ச்சி தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா கண்டிப்பா நம்ம அவங்களோட வளர்ச்சியை நான் நேரடியாக பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கைத்தட்டி வந்துச்சு. இப்படியே போயிங்கன்னா கண்டிப்பா உள்ள கமல்ஹாசன் சாருக்கே தப்பு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் படத்தோட பாடல் என்ன சொன்ன மாதிரி செகண்ட் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அந்த நான் தான் சிவன் ட்ராக் வந்து மியூசிக் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது கூட. உறுதிக்கோள் கண்டிப்பா இது ஒரு நல்ல டைட்டில். அதே மாதிரி உறுதியா அந்த படம் வெற்றி பெறும். இப்ப திரையரங்கம் வர இந்த ஜிஎஸ்டி இந்த பிரச்சனைகளை எல்லாம் மூடி இருக்கு. அது சுமூகமா அந்த பிரச்சனை முடிஞ்சு கண்டிப்பா நல்லபடியா வரும்னு நினைக்கிறேன். உறுதிக்கோள் படம் ஃபர்ஸ்ட் ஐயனாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிருஷ்ணா சார் கூட ஒர்க் பண்ணும்போது கடைசி வரைக்கும் வந்து இவர் வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் கிருஷ்ணா சாருக்கு.
நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தோம். நெடுஞ்சாலை பல வருஷமா ஷூட்டிங்ல கடைசி வரைக்கும் ஒரு கூடவே இருந்து கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்சியர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப சின்சியரான ஒரு டைரக்டர் இருந்தாரு. அதே மாதிரி இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. இந்த சாங்ல வந்து ரொம்ப அழகா பிக்சரைசேஷன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டரா இந்த மூவில வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் தாண்டா சிவன்ற பாட்டு நிஜமாவே செம ஒரு இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடையும் நம்புறேன். எதிர்கொள் அப்படிங்கிற அந்த டைட்டில் தான் இப்ப உறுதி கொள்ளா மாதிரி இருக்கு. ஸோ அந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி உறுதியோட ஆடியோ லான்ச் வந்திருக்கு. தயவு செஞ்சு நீங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு கைதட்டல் கொடுத்தே ஆகணும். எத்தனையோ விழாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல நடிகர்கள் முன்ன வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விழாக்களுக்கு மட்டும் ஒரு நல்ல மனதோட இங்க ஒவ்வொருத்தரும் அரவிந்த் சாரம் எல்லாருமே ஏதாவது ஒரு கனெக்ஷனோட வருவாங்க. எல்லாரும் தொடர்புடைய ஒவ்வொருத்தரும் போய் கூட்டு வர மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இங்க நடந்திருக்கு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாடலாசிரியர் மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். உறுதிகொள் படம் உறுதியோடு இந்த திரையரங்கத்துக்கு வர்றதுக்கான அனைத்து முயற்சிகளும் என்னால் ஆன முயற்சிகளை ஐயனாருக்கு நான் செய்ய காத்திருக்கிறேன். தயவு செஞ்சு இது ரிலீஸ்க்கான பல முயற்சிகள்ல பல தடைகளை தாண்டி வரணும். உங்கள் சார்பில் இருந்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுது. ஸோ இந்த விழாக்கு உங்களுடைய மீடியா சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு உங்க சப்போர்ட் பண்ணுங்க. நியூஸ் பேப்பரே வராத ஊரு எங்க ஊரு, பஸ்ஸும் வராது எங்க ஊருக்கு. ஆனா அங்கிருந்து ஒரு லட்சியத்தோட வந்தோம். இப்ப லட்சியத்தோட உறுதி கொள்ளாத நின்றுட்டு இருக்கோம். இந்த படம் வெற்றி பெற எல்லாரையும் கை கூப்பி கேட்டுக்கிறோம். இதை வந்து நல்ல படமா வரும். கண்டிப்பா இதை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.